Hi guys, welcome back to our channel Management Studies in Tamil. இன்னைக்கு RCMல யூனிட் 4ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிக்கலாம்ன்றது தான் பார்க்கலாம். இந்த அகைன் இந்த ஏழு டாபிக் படிச்சீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட 80% ஆஃப் த தியரி போர்ஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் காம்பன்சேஷன் PRC அப்படின்றதே ஒரு சின்ன டாபிக் தான். அதுக்கு ஒரு யூனிட்ன்றது நீங்கள் ஈஸியாக படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதான். ஃபர்ஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் காம்பன்சேஷன்னா என்னன்னா, அதோட மீனிங், அதோட கான்செப்ட், எதுக்காக அதை உருவாக்குனாங்க, ஸோ அந்த மாதிரியானதான் கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுப்பீங்க. நெக்ஸ்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு இருக்கும். பெர்ஃபார்மன்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சிலது இருக்கும். ஒய் தே ஃப்ரேம் திஸ், ஃபார் வாட், ஃபார் ஹூம், இந்த மாதிரியான சில ரீசன்ஸ் இருக்கும். அந்த ரீசன்ஸை அப்ஜெக்டிவ்ஸில் நீங்கள் போடலாம், ஆர் எல்ஸ் அப்ஜெக்டிவ் தனியாகவும் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து தேர்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே சிஸ்டம், எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் லிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வித் பே, நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமிஷன் கொடுக்கறது, போனஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறது, ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணுறது, இது எல்லாமே மெத்தட்ஸ் ஆஃப் லிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வித் பே. மினிமம் ஒரு 4 மெத்தட் படிச்சுக்கோங்க, போதுமானது தான். ஃபிஃப்த்து அட்வான்டேஜஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் காம்பன்சேஷன் PRC. இதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இதோட லிமிடேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அட் தி எண்ட் கண்டிப்பாக எல்லா டாப்பிக்லையுமே நான் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸை பார்க்க சொல்வேன். எதுக்காக இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லா டாப்பிக்லையுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸை தான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட கேஸ் ஸ்டடியாக கொடுப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ரீசன்ட் ஸ்டடிக்கு இன்னொரு இது என்னன்னா, நீங்கள் கரண்ட்டாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் போகிறப்போ இது உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றதால தான் நான் இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸை எல்லா டாப்பிக்லையுமே படிக்க சொல்வேன். நெக்ஸ்ட் இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூனிவர்சிட்டி கொஷின்ல எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் லிங்கிங் காம்பன்சேஷன் வித் பெர்ஃபார்மன்ஸ். நான் அதில் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி லிங்க் பண்ணுறாங்கன்னு பார்க்க சொல்லி. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெர்ஃபார்மன்ஸ் பே அண்ட் இன்சென்டிவ் பே. ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்சென்டிவ் பே அப்படின்றது என்னன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம், நம்ம பேஸ் ஒர்க் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பண்ணுற ஒர்க்குக்கு இன்சென்டிவ், டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இன்சென்டிவ் பே. பெர்ஃபார்மன்ஸ் பேன்றது என்னன்னா, பேஸ் ஒர்க்லேயே நான் எவ்வளோ கிளாரிட்டியாக பண்ணியிருக்கேன், ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு கொடுக்குறது. பேஸ் சேலரிக்கு டிசைட் பண்ணுறது தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பே. there's a slight difference. Performance pay is a common to all. Incentive pay அப்படின்றது என்னன்னா, அவங்களுக்கு கொடுத்த டார்கெட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். பெர்ஃபார்மன்ஸ் பே இஸ் ரிலேட்டட் டு யுவர் ஒர்க் அண்ட் இன்சென்டிவ் பே இஸ் ரிலேட்டட் டு யுவர் டார்கெட். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதுக்கு நான் ஒரு 5-6 டிஃப்ரென்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். அண்ட் வைல் ரைட்டிங், நீங்கள் எழுதும்போது சென்டென்ஸ் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு 2 பேஜ்க்கு அந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களால் எலாபரேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலே அதுக்கே நல்ல ஸ்கோர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட், டிஸ்கஸ் எனி 2 மெத்தட்ஸ் ஆஃப் எவாலுவேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் காம்பன்சேஷன். ஏதாச்சும் 2 மெத்தட் கேட்டிருக்காங்க, நீங்கள் மினிமம் 4 படிச்சிட்டீங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு மெத்தட்ஸில் கேட்கும்போது நீங்கள் 4 எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு 1 மறந்துட்டா கூட அட்லீஸ்ட் 3 எழுதிங்கன்னா நல்ல ஸ்கோர் கிடைக்கும். நெக்ஸ்ட், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து சம்வாட் சில ஸ்கீம்ஸ் இருக்கும், நமக்கு இத்தனை பெர்சன்டேஜ் ஹைக் கொடுக்கணும், இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா 5 இயர்ஸ் இங்கே இருந்தாங்கன்னா கிராஜுவிட்டி கொடுக்கணும், கண்டிப்பாக அந்த இது வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 20K மேலே இருந்தால் பிஎஃப் போடணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு கீழே இருந்தால் இஎஸ்ஐ போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் டு யுவர் பேஸ் சேலரி. அந்த மாதிரி என்னென்ன இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 5 படிச்சு வச்சுக்கோங்க, போதுமானதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த கான்செப்ட், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் காம்பன்சேஷன். ஆக்சுவலாக இது 2 கொஷனில் வந்துச்சு, நான் ஒரே லிங்காக பண்ணி ஒரு கொஷனாக எடுத்திருக்கேன். அதோட அப்ஜெக்டிவ், பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் காம்பன்சேஷன் வந்து அதோட மெத்தட்ஸ், நான் முதல்ல மெத்தட்ஸ் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, டைப்ஸ், அது என்ன இருக்குன்னு நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், லிமிடேஷன்ஸ் படிக்க சொல்லியிருந்தேன், அதே கொஷின் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஹவ் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் அண்ட் லிங்க்டு டு காம்பன்சேஷன் இன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்க, அது எப்படி எம்ப்ளாயோட காம்பன்சேஷனுக்கு லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. எம்ப்ளாயோட காம்பன்சேஷனில் எப்படி லிங்க் ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறாங்க அண்ட் கமிஷன் கொடுக்குறாங்க, இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் லிங்கிங் டு த காம்பன்சேஷனில் வரும். பர்ஃபார்மன்ஸ் மெஷர் எப்படி அதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹவு தே ஆர் ஒர்க்கிங், ஹவு மெனி ஹவர்ஸ் தே ஆர் ஒர்க்கிங், ஹவு தே ஆர் அச்சீவிங் தி டார்கெட், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்டு. பெட்டர், இதுலேயும் நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது தான். எவாலுவேட் த சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் காம்பன்சேஷன். என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத படிச்சு வச்சுக்கோங்க. இது படிக்கல அப்படின்னாலும் நீங்கள் தெளிவாக உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் த டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் காம்பன்சேஷன் சிஸ்டம் யூஸ்ட் இன் இந்தியன் ஆர்கனைசேஷன். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம மெத்தட்ஸ் பார்த்தோம்ல,
மெத்தட்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் காம்பன்சேஷன் சிஸ்டம், அதுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் கூட நாங்கள் படிச்சுக்கலாம். இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி படிச்சிட்டிங்கன்னா அந்த கொஷனையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், இந்த கொஷனையும் அட்டன் பண்ணலாம். ரெண்டுத்துல ஒன்று படித்தா போதுமானதாக இருக்கும். சரி, நீங்கள் விழுந்து விழுந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா கான்செப்ட்ஸையும் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக இங்கிலீஷ் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கனாலே போதும், யூ கேன் கெட் அ குட் மார்க்ஸ். ஏன்னா நம்ம புரிஞ்சு படிக்கிறது தான் எஜுகேஷன், நாட் பைகாட்டிங். பைகாட் பண்ணுறது எஜுகேஷன் கிடையாது இல்லையா? ஸோ படிக்கிறது இல்லை இல்லையா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூ கேன் கெட் அ குட் மார்க்ஸ். தேங்க்யூ. இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் இன்னொரு வீடியோவாவோ இல்லை நோட்ஸாவோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் யூனிட் 5க்கு ஸ்டே டியூன்.